இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அரசு ஊழியர்களுக்கு 6000 ரூபாய் சம்பள உயர்வு கொடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கான்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். நீண்ட நாட்களாகவே அகவிலைப்படி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த மாநில அரசு ஊழியர்களுக்கு அதிரடியாக 6000 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டு உள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மாநில அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை காலமான துர்க்கை பூஜைக்கு முன்னதாக நல்ல செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இந்த முறை அரசு ஊழியர்களே எதிர்பாராத வகையில் ஒரேடியாக சம்பளம் உயர்த்தப்பட்டு உள்ளது. ஏற்கனவே அக்டோபர் மாதத்தில் தொடர் விடுமுறை என்ற மகிழ்ச்சியில் இருந்து வரும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமும் உயர்வு என்ற அறிவிப்பு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் இது மகிழ்ச்சியான, ஏனெனில் அரசு ஊழியர்களில் ஒரு பிரிவினருக்கு மட்டுமே சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் சில ஊழியர்களுக்கு மட்டுமே சம்பளம் உயர்த்தப்பட்டு உள்ளது. கன்னியாஸ்ரீ அல்லது ரூப்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. சமீபத்தில் அரசு தரப்பில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி வெளியான அறிவிப்பின் கீழ் வராத ஊழியர்களுக்கு மட்டுமே சம்பளம் உயர்த்தப்படும் என அறிவிப்பின்படி தெரிய வந்துள்ளது. கன்னியாஸ்ரீ திட்டத்தின் கீழ் பணியாற்றும் கணக்காளர், தரவு மேனேஜர் மற்றும் கணக்காளர் மற்றும் தரவு மேலாளர், ரூப்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் பணியாற்றும் கணக்காளர் மற்றும் தரவு உள்ளிட்ட ஆபரேட்டர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. கன்னியாஸ்ரீ திட்டத்தின் கீழ் பணியாற்றும் கணக்காளர்களின் மாத குறைந்தபட்ச சம்பளம் 6000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 21000 ரூபாயாகவும், தரவு மேலாளர்களின் சம்பளம் 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. ரூப்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் பணியாற்றும் கணக்காளர்களின் சம்பளம் 6000 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ரூப்ஸ்ரீ திட்டத்தின் கீழ் பணியாற்றும் தரவு உள்ளிட்ட ஆபரேட்டர்களின் மாத வருமானம் 5000 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுபோல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.